வேதாகமத்தில் பழைய ஏற்பாடு ஏன் சேர்க்கப்பட்டுள்ளது? பழைய ஏற்பாடு வேதாகமத்தில் வைக்கப்படுவதற்கான காரணம் என்னவென்றால் அது ஒரு உதாரணமாகவும் நமக்கு ஒரு வழிகாட்டியாகவும் அமைவதற்கு தான். யூத ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை மரபுகளாகவும் சடங்குகளாகவும் அவர்கள் மாற்றி அவற்றை வெறும் சம்பிரதாயங்களாக மாற்றினார்கள். தேவன் அவர்களை திருத்த பல முயற்சிகளை எடுத்த போதிலும் அவர்கள் அவற்றை எல்லாம் மறுத்து யெஷுவாவையும் மேசியா என்று ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டனர். இந்த பழைய ஏற்பாடு பகுதி நமக்கு தேவனை பற்றி அறிந்து கொள்ளவும் அவருடைய கட்டளைகளை மீறி தவறு செய்தால் என்ன நடக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளவும் தான். இந்த புதிய ஏற்பாட்டு கிருபையின் காலத்தில் நாம் அதேபோல் ஒரு தவறு செய்யாமல் இருக்க அது ஒரு பாடமாக இருக்கும். இதில் மறைந்துள்ள ஆழமான கருத்துக்களை நாம் அறிந்து ஆவியில் வளர்ந்து தேவனோடு நெருங்கி இருக்க வேண்டும் என்பதை மத்தேயு 13:52 காணலாம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படியிருக்கிறபடியால் பரலோகராஜ்யத்துக்கெடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்துக் கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார். பழைய ஏற்பாடு கடந்த கால நிகழ்வுகளை தெரிந்து கொள்வதற்காக தான் வேதாகமத்தில் வைக்கப்பட்டுள்ளது. யூத ஜனங்கள் கடைபிடித்த சட்டங்கள் மற்றும் சடங்குகளை நாம் பின்பற்றுவதற்காக அல்ல. மேலும் பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்ட ஆசீர்வாதங்களை தனிப்பட்ட புகழுக்காகவோ தங்களுடைய லாபத்திற்காகவோ தவறாக பயன்படுத்தக்கூடாது. பழைய ஏற்பாட்டு சட்டங்களை மற்றும் சடங்குகளை புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்துபவர்கள் ஆசீர்வாதத்தை விட சாபத்தையே தங்கள் மேல் சேர்த்துக் கொள்ளுகிறார்கள் என்பதை ரோமர் 8:6 பவுலின் மூலம் யெஷுவா எச்சரிப்பு கொடுத்துள்ளார். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். இங்கு மாம்சம் என்று குறிப்பிடுவது சரீரத்தை அல்ல, பழைய ஏற்பாட்டின் காலாவதியான சட்டங்களையும் சடங்குகளையும் ஆகும். மாம்ச சிந்தையுள்ளவராக இருப்பது என்பது இந்த காலாவதியான சட்டங்கள் மற்றும் சடங்குகளையும் குறித்து சிந்திப்பதும் பின்னர் அதை செயல்படுத்துவதுமாகும். மாம்ச சிந்தை கொண்டவர்கள் நித்திய மரணத்திற்கு கொண்டு செல்லப்படுவார்கள், அதாவது நரகத்திற்கே செல்லுவார்கள். ஆனால் ஆவியின் சிந்தை உள்ளவர்களுக்கு நித்திய ஜீவனையும் சமாதானமும் கிடைக்கும். அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு செல்வார்கள். நாம் யெஷுவாவின் விசுவாசிகள் என்பதால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும். இதனால் நாம் பரலோக ராஜ்யத்தின் குடிமகன்கள் ஆம். நம்மை தேவன் சாத்தானின் கிரியைகளை அழிக்க அழைத்திருக்கிறார். இதை செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். இதனால் நம்மை பரிசுத்த ஆவியினால் பலப்படுத்தி தீய ஆவிகளின் செயல்களை முறியடிக்க வேண்டும், நோய்களையும் குணப்படுத்த வேண்டும். இதுதான் ஆசீர்வாதம். இதுதான் தேவன் நமக்கு கொடுத்த கிரியை. நாம் தேவனுடைய திட்டத்திற்கு ஏற்ப செயல்படும்போது அவர் நம்மூலம் செயல்படுவது மிக எளிதாக இருக்கும் என்பதை யோவான் 15:4 முதல் 6 வரைக்கும் உள்ள வசனங்களை காணலாம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சச் செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சச் செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்துபோம். நீங்கள் சர்வவல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் யாருக்கும் அடிமைகள் அல்ல, பரலோகத்திலுள்ள சர்வவல்லமையுள்ள தேவனுடைய மகன்களும் மகள்களுமாக இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இருக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாகும். சாத்தான் உங்களிடம் பயப்பட்டு நடுங்க வேண்டும். ஆனால் நீங்கள் ஒழிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் சட்டங்களை பின்பற்றி தேவன் யெஷுவாவின் வார்த்தைகளை மீறினால் நீங்கள் சாத்தானுக்கு உங்களை நீங்களே அடிமையாக்கிக் கொள்கிறீர்கள். இப்படி செய்வதினால் உங்களை தூயவர்கள் போல காட்டிக்கொள்ளலாம், உங்களை மாயகாரைப் போல காட்டிக்கொள்ளலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை சடங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் அடிமையாகத்தான் இருக்கும். உங்கள் எண்ணங்கள் உலக ரீதியான மாமிச பிரகாரம் மாறி சடங்குகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கும். இதை உங்களால் உணரக்கூட முடியாத நிலைமையில் இருப்பீர்கள். இதனால் சாத்தானை கண்டு பயந்து அதனை எதிர்த்து ஆதிக்கம் செலுத்தாமல் அதன் அடிமைகளாக இருப்பீர்கள். ஆனால் வெளிவேஷம் ஏதோ பிசாசுக்கு எதிராக போராடி அதை ஜெயிப்பது போல பாவனை செய்வீர்கள். தேவன் யெஷுவா நம்மிடம் அவருடைய நற்செய்தியான மத்தேயு மாற்கு லூக்கா யோவானை அறிவிக்க மட்டுமே நமக்கு கட்டளை கொடுத்து உள்ளார் என்பதை மத்தேயு 28:20 காணலாம். நான் உங்களுக்கு கட்டளையிட்டையாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இதிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது, பழைய ஏற்பாடு கடந்த நிகழ்வுகளை அறிந்து கொள்ள மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதை பின்பற்ற தேவையில்லை. பழைய ஏற்பாடு நமக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் எடுத்துக்காட்டாகவும் இருக்கிறது. அதிலிருந்து தவறுகள் செய்தால் விளைவுகள் எப்படி இருக்கும் என்று நாம் புரிந்துகொண்டு தேவன் யெஷுவா கொடுத்த புதிய ஏற்பாடு நற்செய்தி பகுதியில் அமைத்துள்ள பரலோக செல்லும் வழியை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை 1 கொரிந்தியர் 10:11 காணலாம். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்திலுள்ள நமக்கு எச்சரிப்புண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. உங்களிடம் உண்மையாகவே பரிசுத்த ஆவியிருந்தால்
நீங்கள் பழைய ஏற்பாட்டின் சட்டங்களையும் சடங்குகளையும் ஒருபோதும் பின்பற்ற மாட்டீர்கள் என்பதை ரோமர் 8:9 காணலாம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியில்லாதவன் அவருடையவன் அல்ல. இந்த வசனம் தெளிவாக கூறுகிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் என்பதின் அர்த்தம் நீங்கள் மாம்சத்தில் இல்லை என்று கூறுகிறது. இதன் அர்த்தம் பழைய ஏற்பாட்டு சட்டங்களையும் சடங்குகளையும் நீங்கள் பின்பற்ற மாற்றீர்கள் என்றும், மாறாக பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு இருப்பீர்கள் என்று கூறுகிறது. தேவனுடைய ஆவி உங்களுக்குள் இருக்கும்போது அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார். நீங்கள் வேறு எந்த போதகரையும் அல்லது ஆசிரியரையும் தேடி அவர்களை சார்ந்து இருக்க தேவையில்லை. தேவன் நேரடியாகவே உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் என்பதை யோவான் 16ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தில் காணலாம். சத்தியாவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். இந்த வசனங்கள் கூறுகிறது பரிசுத்த ஆவி வந்த பிறகு அவர் உங்களை அனைத்து உண்மைகளிலும் வழிநடத்துவார் என்று. அவர் தனக்காக எதையும் பேசமாட்டார். தேவனிடமிருந்து கேட்கும் செய்திகளை மட்டுமே அறிவிப்பார். மேலும் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை வெளிப்படுத்துவார். பரிசுத்த ஆவி யெஷுவாவின் சொற்களைக் கொண்டு உங்களுக்கு போதிப்பதால் அவர் தேவனை மகிமைப்படுத்துகிறார் என்பதை யோவான் 14:16 காணலாம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இந்த ஆவி தேவனுடன் நேரடி தொடர்பு கொண்டுள்ளபடியால் யெஷுவாவின் சத்தியத்தினால் நாம் பரிசுத்தமாகுவோம் என்பதை யோவான் 17:17 காணலாம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். யெஷுவா தான் அந்த சத்தியத்தியம் என்பதை யோவான் 14:6 காணலாம். அதற்கு யெஷுவா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலேயில்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். யெஷுவா தான் கூறிய அனைத்துமே அவருடைய சொந்த கருத்து அல்ல, மாறாக எல்லாமே பிதாவின் வார்த்தைகளாகும் என்பதை யோவான் 14:24 காணலாம். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாயிருக்கிறது. இதை யோவான் 12:49 உறுதி செய்கிறது. நான் சுயமாய் பேசவில்லை. நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். இந்த வசனத்தின் மூலம் யெஷுவாவின் வார்த்தைகள் தேவனிடமிருந்து நேரடியாக வந்துள்ளது என்பதை தெளிவாக காட்டுகிறது. அதனால் அவருடைய வார்த்தைகளை பின்பற்றாமல் இருப்பவர்கள் தேவனை உண்மையாக நேசிக்கவில்லை. அவர்கள் வெளிவேஷம் போட்டு தேவனுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். இன்றைய ஆலயத்துக்கு போகிற ஜனங்கள் பழைய ஏற்பாட்டின் சட்டங்களையும் சடங்குகளையும் தான் பின்பற்றுகிறார்கள். அவர்கள் சங்கீதங்கள், நீதிமொழிகள், 1 ராஜாக்கள் போன்ற பழைய ஏற்பாட்டின் பகுதிகளை தியானிக்கிறார்கள். மேலும் கோலியாத்தை வென்ற தவீதை போற்றுகிறார்கள். தவீது ஒரு யூதன், கோலியாத்து ஒரு புறஜாதியை சேர்ந்தவன். தவீதுடன் சர்வவல்லமையுள்ள தேவன் இருந்தார். அவர் போர்க்களத்தில் தவீதுக்கு துணை நின்றார். ஆனால் கோலியாத்துக்கு அந்த தேவன் இல்லை. அந்த நாட்களில் தேவன் யூதர்களுக்காக மட்டுமே தேவனாக இருந்தார். புறஜாதியினருக்கு அவர் தேவன் இல்லை. கோலியாத்தின் தேவர்கள் உலகியலான பொருட்களால் உருவாக்கப்பட்டவை. கற்கள், மரங்கள், இரும்பு, சூரியன், சந்திரன் போன்ற உலகப் பொருள்களால் உருவாக்கப்பட்ட தேவர்கள். இந்த மாதிரியான கூட்டத்தை புறஜாதியினர் என்று அழைக்கப்பட்டனர். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் இந்த புறஜாதியினர் இனத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு புறஜாதியார் சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை அழைத்தாலும் அவர் அவர்களுடைய வேண்டுதலை கேட்க மாட்டார். ஏனெனில் அந்த நேரத்தில் தேவன் யூதர்களுக்காக மட்டும் இருந்தார். ஆனாலும் இன்றைய தேவாலயத்திற்கு செல்கிற ஜனங்கள் யூதனான தவீதை புகழ்கிறார்கள். அவர் கோலியாத்தை கொன்றதை மகிழ்ச்சியுடன் நினைக்கிறார்கள். ஆனால் அந்த நிகழ்வின் சூழ்நிலை புதிய ஏற்பாட்டு காலத்தில் அந்நிய ஜனமாக இருக்கும் நம்முடைய நிலைமைக்கு பொருந்தவில்லை. நாம் பழைய ஏற்பாட்டில் உள்ள சங்கீதங்களை படிக்கிறோம். அதன் வசனங்களை மனப்பாடம் செய்கிறோம். ஆனால் உண்மையை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். நாம் புகழும் தவீது உண்மையில் நம் மூதாதையர்களான அந்நிய ஜனங்களுக்கு எதிரியாக இருந்தார். கோலியாத்தோ ஒரு அந்நிய ஜனமாக இருந்தார். அவர் நம் மூதாதையர்கள் சார்பாக போராடிய ஒரு வீரர். உண்மையில் யோசித்தால் நாம் சொல்வதா வேண்டியது, தவீது நம் அந்நிய ஜன மூதாதையர்களை பலரை கொன்றுவிட்டானே என்று. இதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்றால் உங்கள் கண்கள் யெஷுவா மேஷியா குறித்து உண்மைக்கு திறக்கப்படுகிறதை காட்டுகிறது. நீங்கள் அவருடைய உண்மையை புரிந்து கொள்ளத் தொடங்குகிறீர்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம் எதிரிகளின் நூலாக இருந்தது. அது யூதர்களுக்காகவே புனிதமானதாக இருந்தது. ஏனெனில் அதில் அவர்களுக்கான சட்டங்களும் கட்டளைகளும் இருந்தன. ஆனால் யெஷுவா சிலுவையில் படைத்து மரணமடைந்ததால் யூதர்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் இடையிலிருந்த பிரிவுச்சுவர் உடைக்கப்பட்டது. இப்போது நாம் அனைவரும் புதிய ஏற்பாட்டு நற்செய்தியின் கீழ் ஒன்றாக்கப்பட்டுள்ளோம். யெஷுவாவே நம் சமாதானம். அவர் யூதர்களையும் அந்நிய ஜனங்களையும் ஒன்றாக்கி இரண்டிற்கும் இடையிலான பிரிவு சுவட்டை உடைத்தார் என்பதை எபேசியர் 2:14 காணலாம். அவர் நம் சமாதானம். இரண்டினையும் ஒன்றாக்கி
நடுவிலிருந்த பிரிவு சுவட்டை உடைத்தார். இப்போது யூதர், கிரேக்கர், அந்நிய ஜனங்கள், ஆண்கள், பெண்கள் என எந்த வேற்றுமையும் கிடையாது. அனைவரும் யெஷுவாவில் ஒரே நிலைமைக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளோம் என்பதை கலாத்தியர் 3:28 காணலாம். யூதரும் கிரேக்கரும் வேறுபாடு இல்லை, அடிமையும் சுதந்திரமானவனும் வேறுபாடு இல்லை, ஆணும் பெண்ணும் வேறுபாடு இல்லை, ஏனெனில் நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து யெஷுவாவில் ஒன்றாக இருக்கிறீர்கள். இதைதான் கிருபை என அழைக்கப்படுகிறது. நாம்மை இந்த கிருபைக்குள் தான் அழைக்கப்படுகிறோம் என்பதை யோவான் 1:1-6-1-7 காணலாம். அவர் நிறைவிலிருந்து நாம் அனைவரும் பெற்றுள்ளோம். கிருபையினால் கிருபையை பெற்றுள்ளோம். சட்டம் மோசே மூலமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் கிருபையும் உண்மையும் யெஷுவா கிறிஸ்து மூலமாக வந்தது. யெஷுவாவின் மூலம் பழைய ஏற்பாட்டின் சட்டம் நீக்கப்பட்டு அதன் இடத்தில் கிருபையும் உண்மையும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போது யூதர்களும் புறஜாதியின ஜனங்களும் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பழைய ஏற்பாட்டின் மூலமாக அணுக முடியாது. யார் வேண்டுமானாலும் தேவனை அடைய புதிய ஏற்பாட்டு நற்செய்தியை மட்டுமே பின்பற்ற வேண்டும். பழைய ஏற்பாட்டு சட்டங்களும் சடங்குகளும் முழுமையாக நீக்கப்பட்டுவிட்டன என்பதை எபேசியர் 2:15 காணலாம். தன் மாம்சத்திலே கட்டளைகளால் ஏற்படுத்தப்பட்ட சட்டங்களை ஒழித்துவிட்டு இருவரையும் ஒரே புதிய மனிதனாக மாற்றி சமாதானம் ஏற்படுத்தினார். பழைய ஏற்பாடு இப்போது வரலாற்று மற்றும் சில எதிர்கால தீர்க்கதரிசனங்களை புரிந்துகொள்வதற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும். உதாரணமாக, இஸ்ரவேலர் தேவனை மறுக்கும்போது பெற்ற தண்டனைகளை நாம் அறிந்து கொள்ளலாம். அவர்கள் பின்னர் தேவனை திரும்ப அணுகியதை அறியலாம். இந்த அனுபவங்களால் நாம் தேவனிடம் பரிசுத்தமாகவும் கீழ்ப்படிந்தவையாகவும் இருப்பதற்கு பாடமாக வைத்துக் கொள்ளலாம்.